தமிழர்களுடைய மெய்யான மதம் எது? இந்த காலத்திலே தமிழர்களுடைய மதம் என்பது சைவ மதம் அல்லது இந்து மதம் அல்ல என்று பல கருத்துக்கள் மக்களிடையே நிலை வருகிறது. இதனால் அருளோகத்தை பயன்படுத்தி வாழுகின்ற பக்தர்கள் அனைவருமே குழம்பியும் போயிருக்கிறார்கள், குழப்பவும் படுகிறார்கள். இதையெல்லாம் தீர்க்க வேண்டும், இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் நல்லதொரு தத்துவ விளக்கம் மக்களிடையே எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். அத்தகைய தத்துவ விளக்கத்தை தான் சித்த நெறி வழங்கியுள்ளது. அதாவது எது தங்களுடைய மதம் என்பதை கண்டுகொள்வது, இனம் கண்டுகொள்வது என்பதை அடிப்படையாக ஒரு தத்துவம் இருக்கிறது. எந்த ஒரு மதம் அந்த இனத்தினுடைய வாழ்வியல்களை காரண காரியங்களோடு விளக்கம் தருகிறதோ அதுதான் அவருடைய மதமாக இருக்க வேண்டும். 18 சித்தர்கள் தாங்கள் அருளிய சித்த நெறி என்கின்ற சீவ நெறியான சைவ நெறி என்கின்ற இந்து வேத மதமான இந்து மதத்தை தான் அவர்கள் ஒரு வாழ்வியல் நெறியாக பன்னெடுங்காலத்திற்கு முன்பே தமிழர்களுக்கு வழங்கியுள்ளார்கள். இதை எடுத்துச் சொல்லும் போது மக்கள் அனைவரும் இதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். இன்றைய காலத்தில் இருக்கின்ற இந்து மதம் என்று நினைத்துக் கொண்டு வெறுக்கின்றார்கள். இதை மாற்ற வேண்டும். மக்கள் தெளிவாக சிந்தித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். தமிழ் தேசியம் என்று பேசுபவர்களும் தமிழ் மொழி பற்றாளர்களும் இந்து மத பற்றாளர்களும் பக்தி நெறி வாழ்கின்ற பக்தர்களும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். சித்த நெறியிலே தமிழர்களுடைய வாழ்வியலை விளக்கக்கூடிய தத்துவங்கள் அனைத்தும் இருக்கிறது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழர்கள் நிகழ்த்துகின்ற அன்றாட சடங்கியல்களோ வாழ்வியல் முறைகளோ அவர்கள் கூறும் வாசகங்களோ அனைத்திலுமே விளக்க வல்லது. அதற்கு எல்லாமே உள்ளடக்கியதுதான் சித்தர்கள் வழங்கிய தமிழர் மதம். சித்தர்கள் வழங்கிய அந்த வாழ்வியல் நெறித்தான் சித்த நெறி என்கின்ற சீவ நெறி. அதுவே பிற்காலத்திலே இந்து மதம் என்ற வாழ்வியலாக இருந்து கொண்டிருந்தது. பிறகு நமது இந்திய துணைக்கண்டத்திற்கு வந்த வட ஆரியர்கள், அதாவது பிற மண்ணினரான பிராமணர்கள் அந்த இருந்த இந்து மதத்தை தங்களுடைய மதமாக மருவி மாற்றி திரித்து அதை ஹிந்து மதம் என்று மக்களிடையே புகுத்தி நிலைபெறச் செய்துவிட்டார்கள். அதில் வெற்றியும் கண்டுவிட்டார்கள். ஆகவே இன்று மக்களிடையே குழப்பம் இருக்கிறது. இன்றைய ஹிந்து மதம் பல கட்டுக்கதைகளையும் புழுகு மூட்டைகளையும் கற்பனைக்கு எட்டாத பல செய்திகளை மதத்திலே உள்ளடக்கியதால் பல மத மறுப்பாளர்களும் வெறுப்பாளர்களும் தோன்றி ஹிந்து மதம் என்பது தமிழர்கள் மதம் அல்ல என்று உரக்க கூறி வருகிறார். அவர்களையும் தவறு சொல்வதற்கில்லை. ஏனென்றால் அவருடைய பகுத்தறிவு நோக்கில் பார்க்கும் பொழுது தமிழர்கள் வாழ்வியலுக்கு அது வேறானதாக இருக்கிறது. அதை சனாதனம் என்றோ இல்லை ஹிந்து மதம் என்றோ அவர்கள் அது ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். ஏனென்றால் அந்த ஹிந்து மதம் ஏற்றத்தாழ்வுகளை வளர்க்கின்றது. பல கற்பனைக்கு ஒவ்வாத பல செய்திகளை, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட வாழ்வியல் நெறிகளை கூறுகிறது. இதைத்தான் அவர்கள் வெறுக்கின்றார்கள். இது தெளிவாக புரிந்து கொண்டால் எது உண்மையான இந்து மதம் என்பது புரியும். மேலே குறிப்பிட்டது போல மக்களுடைய அன்றாட வாழ்வியல்களை உள்ளடக்கியதான் சித்த மதம். அதாவது கடவுள்களை வணங்குவது, முன்னோர்களை வணங்குவது என்ற அனைத்தையுமே உள்ளடக்கியது தான். நமது கிராமங்களிலே சென்றால் காளியம்மன், மாரியம்மன், கருப்பர், முனீஸ்வரர் என்ற பல்வகைப்பட்டான கிராம தேவதைகளை வணங்குகின்றார். அதையெல்லாம் விளக்க வல்லதுதான் சித்தன். மாரியம்மன் என்றால் என்ன, காளியம்மன் என்றால் என்ன, அதை விளக்கக்கூடிய தத்துவங்கள் அதுக்குள்ளே இருக்கின்றது. அனல் தனல் கனல் காளியாயிற்று, நீர் நிலை மழை புனல் மாறியாயிற்று. இதில் மிக தெளிவாக ஒவ்வொரு கடவுளுக்குமே அவர்கள் விளக்கம் தருகிறார். இனம் மானம் காக்க மாண்டவர் ஆண்டவராயினர், மனித உள்ள நிலை கடந்தவர்கள் கடவுளாயினர், மனித இனம் உய்ய உழைத்தவர்கள் தெய்வமாயினர். இப்படி தெளிவாக அவர்கள் எடுத்து கூறி இந்து மதத்தை பற்றி கூறுகிறார். இன்னும் நீங்கள் உள்ளே சென்றால் கடவுளுக்கு எந்த வகையான படையல்களை படைத்துவது, மனிதன் தங்கள் அன்றாட வாழ்விலே கிடைக்கக்கூடிய காய்கனிகளை எல்லாம் வைத்து படைக்கலாம்.
இல்லை அவன் சாப்பிடுகின்ற எந்த உணவுகளை வைத்து படைக்கலாம், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. கடவுளுக்கு முன் எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அன்றாட வாழ்வியல் நிலைகளோடு ஒத்துப்போகின்ற மதம்தான் சித்தர்கள் வழங்கிய மெய்யான இந்து மதம். இதைத்தான் நாங்கள் கூறி வருகிறோம். ஆனால் மக்கள் இதை தவறாக புரிந்து கொண்டு இந்து மதத்திலேயே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை தெரியாமல் பலரும் இந்து மதத்தை வெறுக்கிறேன் என்று மெய்யான தமிழர்கள் மதத்தையே மறுக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். இதை மாற்ற வேண்டும். நமது வேண்டுகோள், தமிழினத்தை போற்றி வளர்க்கக்கூடிகின்ற தமிழ் மொழி பற்றாளர்களோ, தமிழ் இனத்தை பலப்படுத்த வேண்டும் நினைக்கின்ற தமிழ் தேசியவாதிகளோ அனைவருமே நமது மதம் எது, நமது வாழ்வியல் எது என்று புரிந்து கொண்டால்தான் ஒரு ஒற்றுமையை உருவாக்க முடியும். அந்த ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றதுதான் சித்தநெறி என்கின்ற இந்து மதம். ஆகவே அது இந்து மதமாக பார்க்காமல் இந்து மதம் என்கின்ற சித்தநெறியை பாருங்கள். அதிலே அவர்கள் வழங்கியுள்ள இந்து வேதத்தை, அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்க்க என்றால் தெளிவாக வாழ்வியல் முறைகள் அங்கு இருக்கின்றன. கடவுள் எவ்வாறு தோன்றினார், மனிதர் எவ்வாறு தோன்றினான், உலகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று தெளிவாக அவர்கள் குறித்து இருக்கிறார்கள். ஆகவே இனியும் இந்து மதத்தை கண்மூடித்தனமாக தாக்காமல் இந்த பாகுபாடுகளை நன்றாக உணர்ந்து கொண்டு அதை பிரித்தெடுத்து இந்து மதத்தை விலக்கி மெய்யான இந்து மதத்தை நாம் வளர்த்தோமேயானால் தமிழினம் செழிக்கும். தமிழ், கான், உலகம் அனைத்தும் வலிமையடச் செய்யும். தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடியது அதுதான். எனவே நமது அன்றாட வாழ்வியலை நாம் ஒருமைப்படுத்தி நிற்கும் போதுதான் தமிழினம் ஒற்றுமைப்படும். வாழ்க, வளர்க.